நேரம், அவளுடைய போராத காலம். அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீர்த்தாள். அதே நேரத்தில் அவள் உடல் இருந்து உயிர் பிரிந்து வானளவில் ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய், கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி, நீண்ட உருவமாய், திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டுவிட்டது. இதுவேதான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். அவள் பக்தர்களை, மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள். மற்றும் காமதேனுவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்ற பெயர் பெற்றார். மேலும் இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி.